திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனொருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் மண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனையே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவன சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில் நாம் 9ஆம் தந்திரத்திலே ஆகாசப்பேறு என்கிற தலைப்பில் திருமூல தேவநாயனார் அருளி செய்த மந்திரங்களை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஆகாசம் என்பது நுட்பம். நாம் பருப்பொருளையே பற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த பருப்பொருள் என்பது தூலம் என்று சொல்லப்பெறும். சமண சமயத்தவர்களும் பௌத்த மதத்தவர்களும் பருப்பொருளை பற்றி இருக்கின்றவர்கள் என்று சொல்லப்பெறுவார்கள். நான் நுட்ப பொருளாக இருக்கக்கூடிய எதையும் அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் நம்முடைய சமயமே நுட்பத்தை சார்ந்தது. தூலத்தில் இருந்து அதனுடைய சூட்சமும் அல்லது நுட்பம் என்று சொல்லக்கூடிய அந்த நுட்பத்தை உணர்ந்து அதிலே நாம் பெற வேண்டிய ஞானத்தை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படையாக நம்முடைய சைவ சமயம் வலியுறுத்துவது. தூலத்திலேயே நின்று கொண்டிருக்கிறவர்கள் உலகாயுதர்கள். தூலமாக இருக்கிறத வச்சுக்கிட்டு அதிலேயே பேசிக்கிட்டு அதை பற்றி போய் பற்றி கொண்டு அதனையே சுற்றி கொண்டு இருப்பார்கள். பிரபஞ்சம் என்பது தூலமானது, ஐம்பூதங்கள் தூலமானது தான். அதில் நுட்பமானது ஆகாசம். ஏன் ஆகாசம் அதுக்கு பேருன்னு பின்னால் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம தூலமாக நிகழ்ந்த எதற்குமே நுட்பமான காரணத்தை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். தூலமாக கிடைத்திருக்கிற அந்த வாழ்வுக்கு நுட்பமான காரணம் வினைகள். நுட்பமான அந்த வினைகளுக்கு காரணம் உயிரினுடைய மிக நுட்பமாக இருக்கக்கூடிய அந்த ஆணவம். இந்த நுட்பத்தை எல்லாம் உணராமல், நுட்பம் என்பது ஆய்வினாலே அகப்படுவது, அனுபவத்தினாலே பெறப்படுவது. ஆய்வும் அனுபவமும் இல்லாமல் பிரத்யக்ஷ பிரமாணம் என்று சொல்லக்கூடிய காணுகின்ற ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு, அதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு செல்லுகிற மானுடர்கள் தம்மை இந்த 5 அறிவு 4 அறிவு உயிர்களுக்கு மேலாக தங்களை கருதி கொள்வது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இந்த ஒரு நுட்பத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆகாசம். நுட்பம் என்பது தூலத்திலிருந்து நாம் உணர வேண்டிய செய்தி.
தூலத்திலிருந்து நாம் பெற வேண்டிய அந்த செய்தி. தூலமாக பல நிகழும், ஆனால் அவற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய உணர்வுகள் என்ன, செய்திகள் என்ன, இந்த நுட்பத்தை நாம் ஆய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இரண்டாவது நிலை, ஆய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பொழுது ஆய்வுக்கு உரிய சாதனம் வேணும். ஒன்றை ஆய்ந்து தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் ஆய்வுக்குரிய சாதனம் வேண்டும் அல்லவா? அந்த ஆய்வுக்குரிய சாதனம் எந்த சாதனம் அப்படிங்கிறதையும் நாம் அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த சாதனமும் சிறப்பாக இருக்குமானால் நமக்கு அந்த நுட்பம் தெளிவாக கிடைக்கும். எனவேதான் சைவ சமயம் நமக்கு ரொம்ப மிக முக்கியமாக வலியுறுத்துவது, பருமை நிலையிலிருந்து நுண்மை நிலைக்கு நாம் செல்லுவதற்கு உபகாரம் செய்வதுதான் இந்த பதிஞானம். பாசஞானமோ பசுஞானமோ அவ்வாறு செலுத்தாது. பாசஞானம் பிரபஞ்சத்தினுடைய செய்திகளை சொல்லும். இப்போ எப்படி ஒரு கார் ஓடுகிறது, எப்படி ஒரு டெலிவிஷன் இயங்குகிறது, எப்படி ஒரு செல்போன் இயங்குகிறது, இதையெல்லாம் அது சொல்லும். ஆனால் இதை தாண்டி போய் இருக்கக்கூடிய ஒரு செய்திகளை பிரபஞ்சம் இதனுடைய நுட்பத்தை, இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு பிரிதல் என்று ஒன்று நிகழ்ந்த பிறகு உயிருக்கு நிகழ்கின்ற அனுபவத்தை, என்னவாக ஆகிறது, ஏன் இத்தனை அனுபவங்கள் கிடைக்கிற ஒருவர் திடீரென்று அந்த அனுபவங்களிலிருந்து விடுபடுகிறார், பல நன்மை தீமைகளை செய்து வருகிற அவர் ஒரு நாள் அந்த நன்மை தீமைகளிலிருந்து விடுபடுகின்றாரே, அவர் செய்த நன்மையும் அவர் செய்த தீமைகளும் அப்படியே விடுபட்டு போகுமா என்றெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகள். ஆனால் தக்க சாதனம் இல்லாமல் இவற்றை நாம் விடை கண்டு விட முடியாது. எனவே மிக நுட்பமாக ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக நுட்பமான சாதனமும் வேண்டப்படுகிறது. இந்த இரண்டு விஷயத்தை சைவம் வலியுறுத்துகிறது. அதை நாம் உணரணும். ஆகையினால்தான் இந்த ஆகாச பேரு என்று சொல்லக்கூடியது நுட்பத்தை உணர்தல் தான் பேரு, தூலத்தை உணர்தல் பேரு அல்ல. வெறும் திருக்கோயிலை மட்டும் நாம அது கோயில் வடிவிலே கோயில் நிலையிலேயே பார்த்திருப்போமே, ஆனால் அதுக்கு அதையும் தாண்டி போய் அந்த நுட்ப பொருளை நாம் உணர்தல் என்பது தான் வழிபாடாக அமைகிறது. இதை நாம் இந்த கட்டத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எந்த பக்குவத்திலே எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஈசன் அதனை நிலை நிறுத்துகிறார். அவருடைய பிரபஞ்சம்தான் இது. அவருடைய ஆணைக்கு மீறி இங்கே எதுவும் நிகழ்ந்து விட முடியாது. நிகழ்வனவெல்லாம் அவருக்கு சம்மதம்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டு நிகழ்கின்றன என்றும் நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த இரண்டு நிலைகளையும் அடிப்படையாக சிந்தித்து சைவ நெறியினுடைய பேற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஆகாச பேரு என்று சொல்லப்படுகின்ற
அந்த செய்தி. இந்த பாடலை பார்ப்போம், இந்த மந்திரத்தை. நனிகில் அகலிலன் உலகத்து அணிகில் அகன்ற பெரும்பதி நந்தி நனிகிய மின்னொளி சோதி வெளியை படியின் அமுதம் பருகலும் ஆமே. நனிகில் அகல்கிலன்னாதன் உலகத்து அணிகில் அகன்ற பெரும்பதி நந்தி நனிகிய மின்னொளி சோதி வெளியை பணியின் அமுதம் பருகலும் ஆமே. ஒரு செய்தியை தெளிவுபடுத்துகிறார். நுட்பமாக இருக்கக்கூடிய செய்தியை நுட்பமான சாதனத்தை வைத்துத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த செய்தியை தெரிவிக்கின்றார். அதை பொதுவாக சொல்லுகிற பொழுது, நணிகில் அகல்கில் நாதன் உலகத்து அணிகில் அகன்ற பெரும்பதி. பிரபஞ்சத்தோடு ரொம்ப தொடர்பு கொண்டு பிரபஞ்சத்திலேயே தோய்ந்து நின்று பிரபஞ்சத்தினுடைய நிலையாமையை உணராமல் பிரபஞ்சத்தை நிலையுள்ள ஒன்றாக கருதி அதனுடைய தோய்ந்து இருக்கிறவர்களுக்கு சிவமானது அணுகாமல் அது தள்ளி நிற்கிறது என்று குறிப்பிடுகிறார். அவர்கள் உலகத்தோடு ஒன்றி நின்று உலகத்தையே நிலை என்று கருதி அந்த உலக அனுபவங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கின்ற அந்த செய்தியை நனிகில் அகல்கிலன்னாதன் உலகத்து அணிகில் அகன்ற பெரும்பதி நந்தி நனிகிய மின்னொளி சோதி வெளியை படியின் அமுதம் பருகலும் ஆமே. பிரபஞ்சமே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டிருக்கிறவர்கள் பெரும்பான்மையோ. ஆகையினாலே ஆறுலேருந்து 7 வரைக்கும் ஒழுங்காக நனிகில் அகல்கிலன் நாதன் உலகத்து அணிகில் அகன்ற பெரும்பதியினர். பிரபஞ்சமே தன்னுடைய வாழ்க்கை, அதற்கு இறைவனை துணை கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈசனை. உலகத்து அணிகில் என்றால் பிரபஞ்சமே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு அதனிலேயே தோய்ந்து நின்று அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் அகன்ற பெரும்பதி. அகன்ற பெரும்பதி என்று சொன்னால் அவர்களை விட்டு அவர் அகன்று போய்விடுகிறார். அவங்களுக்கெல்லாம் எப்படி அவர் விளங்குகிறார்னு கேட்டால் பருப்பொருளாக விளங்குகிறார். கடவுள் இல்லைங்கிறது இல்லை, இருக்கே அவங்களுக்கு.
ஆனால் பருப்பொருளாக அவர்களுக்கு. அகன்ற பெரும்பதி என்று சொன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கோயிலில் இருப்பார், அவங்கள பொறுத்த வரைக்கும் படத்தில் இருப்பார், அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள் இருப்பார் என்ற அந்த நிலையில் தான். எனவே உலகத்து அணுகில், உலகத்து என்று சொன்னால் பிரபஞ்சத்தை முன்னிலையாக கொண்டு அணுகில் பெருமானை அணுகினால் அவர் தள்ளிதான் நிற்கிறார். பிரபஞ்ச தோய்வோடையே அணுகினால், ஆனால் பிரபஞ்ச தோய்வு இல்லாமல் சிவத்தையே நெருங்கி நின்று அவரையே அணுகி நிற்கிறவர்களுக்கு அவன் அகல்வதில்லைன்னார். அகல்கிலன். நனிகில் என்று சொன்னால் அவனை பிரபஞ்ச தோய்வு இல்லாமல் அவனுடைய உண்மைத்தன்மையை, நுட்பத்தன்மையை உணர்ந்து, அவருடைய நுட்பமான நிலையை உணர்ந்து அவனை அடைதல் வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களுக்கு அவன் அவர்களை விட்டு நீங்குவதில்லை. உன்னில் உண்ணும் உண்ணாவிடில் விட்டிடும்னார் அப்பர் சுவாமி. உன்னில் உண்ணும் உண்ணாவிடில் விட்டிடும். உன்னில் உண்ணும் என்று சொல்லுகிற பொழுது அந்த நுட்ப பொருளாக அவனை உணர்ந்து அவன் எல்லாவற்றிலும் கலந்தும் கடந்தும் விளங்குகின்ற பெரும்பொருள் என்பதை உணர்ந்து நிற்கிறவர்களுக்கோ அவன் விலகாதவனாக கூட இருக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் அவனை நுட்ப பொருளாக உணராமல் பருப்பொருளாகவே உணர்ந்து கொண்டு அப்படி இருக்கிறவர்களுக்கு அவன் சேமையிலே தான் விளங்குகிறான். ஆகையினாலே பெருமானை எவ்வாறு சார்தல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமானது. இறைவன் உண்டு இல்லைங்கிறதல்ல. இறைவன் உண்டுங்கிறவங்களுக்கு மட்டும் அவர் அகப்பற்றுவாரா என்ன? இல்லை. யாருக்குன்னாரு? அந்த நுட்பமான நிலையிலே அணுகுகிறவர்களுக்குத்தான் அவன் அகலாதவனாக இருக்கிறான். ஆகையினாலே அந்த நுட்ப நிலையை அவர்கள் எவ்வாறு உணர்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது நுட்பத்தை தெளிவாக நாம இறைவனுடைய அந்த கலந்த தன்மையை, உயிர்களோடு விரவிய தன்மையை, உலகத்தோடு விரவிய தன்மையை உள்ளவாறு உணர்ந்து இருக்கிறவர்களுக்கு கூடவே இருக்கிறான் அகல்கிலன். இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த உயிரின் இயக்கத்திலேயும் கூட ஒவ்வொரு இயக்கமும் அவரால் தான் நிகழ்கிறது என்கிற அந்த தெளிவு இருக்கிறவர்களுக்கு அவர் கூடவே தான் இருக்கிறார். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானேன்னாரு. இல்லைன்னு சொல்லல, இருக்கிறார். ஓராதார் உள்ளத்திலே இருக்கிறார். ஆனால் ஒளிக்கும் ஒளியானாக இருக்கிறான் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே இந்த ஒரு செய்தி, இப்போ இதுக்கு பொருள் என்ன? உலகத்தை சார்ந்து சிவத்தை சாராமல் இருக்கிறவர்களுக்கு அவன் அகப்படாமல் இருக்கிறான், உலகத்தை சாராது சிவத்தை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு அகப்படுகிறான் அப்படிங்கிறது முன்ன சொன்ன அது பொருளாக இருக்கலாம். ஆனால் மூலாந்தந்திரத்தில் திருமூலர் சொல்லுகிற பொழுது அதனுடைய குறிப்பு என்னன்னா, சிவத்தினுடைய நுட்பத்தை உணர்ந்து சிவத்தோடு சார்கிறவர்கள், சிவத்தினுடைய நுட்பத்தை உணராது சிவத்தை சார்கின்றவர்கள். அந்த நுட்பத்தை உணராமல் அவனை சார்ந்திருந்தாலும் கூட அவன் அகன்ற பெரும்பதிதான். அந்த நுட்பத்தை உணர்ந்து நனிகில் அகல்கிலன், அவன் நீங்குவதில்லை. இந்த ஒரு அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று திருமூலர் வலியுறுத்துகிறார். நனிகிய மின்னொளி சோதி வெளியை, அவ்வாறு இந்த நுட்பத்தை உணர்ந்து அந்த சிவத்தோடு தோய்கிறவர்களுக்கு அவன் முதலிலே எப்படி தெரிவான்னா, மின்னொளி போல தெரிவான். மின்னொளி தெரியும் மறையும், தெரியும் மறையும். ஆனால் நிச்சயமா நமக்கு தெரியும் அங்க மின்னொளி இருந்தது என்று தெரியும். இருந்ததா என்று ஐயப்படுவார், அது மறைந்து போகும். ஆனாலும் அது இருந்தது என்கிற அந்த ஒரு அனுபவம், அந்த மின் ஒளி, அதனுடைய உயர்ந்த பிரகாசம், அதனுடைய உயர்ந்த ஆற்றல், இவற்றையெல்லாம்
உணர்வோம், ஆனாலும் அது மின்னொளி போல இருக்கும். அப்படி நணுகிய மின்னொளி பிறகு அது சோதியாகும். யாருக்கு? இந்த நுட்பமாக உணர்ந்து சார்கிறவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஆற்றலும் அதனுடைய தன்மையும் அவர்களுக்கு வெளிப்படும் என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். நணுகிய மின்னொளி அடி வாங்குதா? நணுகிய மின்னொளி சோதி வெளியை பணியின் அமுதம் பருகலுமாமே. அப்ப இறைவனுடைய அனுபவம் எடுத்தவனையே நமக்கு பெரிதாக அப்படி வந்து விடுவதில்லை. அது எப்படி? மின்னொளி சோதி வெளி என்று அந்த 3 நிலைகளை குறிப்பிடுகின்றார். முதல்ல ஆரம்பத்தில் பளிர்னு தான் அந்த அனுபவம் வரும், உடனே தொடர்ச்சியா இருக்காது. அந்த அனுபவமானது மின்னொளியாக இருக்கும், பிறகு சோதியாக தெரியும். அந்த சோதியாக அது தெரிகிற பொழுது இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சி விட்டு விட்டு அதனுடைய ஆற்றலை உணர்ந்தது, இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக சோதி, அதுவும் அதனுடைய பிரகாசம், இப்படி அதனை தோய்ந்து இருக்கிற பொழுது அந்த நுட்பத்தினுடைய நிறைவாக இருக்கக்கூடிய வெளி. எனவே அது பரம ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பர ஆகாசம். இவ்வாறாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மின்னொளி சோதி வெளி என்கிற அந்த நிலையில வருகின்ற பொழுது இந்த வெளியை நோக்கி, வெளி என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாசத்தை நோக்கி, பர ஆகாசத்தை நோக்கி, அதுவே பேரு என்று உணர்ந்து அவருடைய நுட்பத்தன்மையை உணர்ந்து அந்த நுட்பத்திலே கலந்து சார்ந்து இருக்கிறவர்கள் அந்த நிலையிலே அவரை அடைய வேண்டும் என்று பணிந்தால் பணியின் அவர்கள் அமுதம் பருகலும் ஆமே, அந்த சிவானுபவத்தை பெறுவதற்குரியவர்களாகின்றார்கள். அந்த சிவானுபவம் மின்னொளியாக இருக்கிற பொழுது விளைகிறது, சோதியாக இருக்கிற பொழுதும் விளைகிறது, வெளியிலே ஒன்றாக கலக்கிற பொழுதும் அது நிகழ்கிறது. எனவே நணுகிய மின்னொளி சோதி வெளியை பணியின் அமுதம் பருகலும் ஆமே என்றார். இந்த அமுதம் பருகலும் ஆமே என்று சொல்லுகிற பொழுது மின்னொளியாக இருக்கிற பொழுதும் சரி, சோதியாக இருக்கிற பொழுதும் சரி, வெளியாக இருக்கிற அந்த நிலையிலும் சரி, இந்த அமுதத்தை பருகலாம், அனுபவத்தை பெறலாம் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால இந்த ஒரு நிலையை இறைவனை, ஈசனை உலகத்தோய்விலே இருக்கிறவர்கள் பருப்பொருளாகவே நினைந்து கொண்டு பருப்பொருளாகவே பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவன் பருப்பொருள் இல்லாதவனாக இருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு அவன் அகப்படுவதில்லை. ஏனென்றால் பருப்பொருள் தோய்வு என்பது இந்த உலகத் தோய்வு தான். பருப்பொருள் தோய்வு என்பது, பிரபஞ்சம் என்பது பருப்பொருள், இதனுடைய தோய்விலே நிற்கிற இது ஒரு என்ன சொல்லுவது என்று சொன்னால், இது ஒரு இடையிலே கிடைத்த ஒரு சிறு ஒரு தாங்கு நிலை போல. இது முழுமையாக நம்மை தாங்குவதற்கு அல்ல,
இடையிலே உயிரானது ஆணவ இருளிலே மூழ்கி இருந்த பொழுது இடையிலே அதற்கு ஏற்பாடு செய்த ஒரு சிறு நிலை, இதனுடைய நுட்பத்தை அது புரிந்து கொள்ளாமல் இதுதான் நிலையானது என்று உலகாயுதர்கள் கருதுகிறார்கள் அல்லவா. உலகம் நிலையானது, உலக இன்பமே பேரு என்று கருதுகிறார்கள் அல்லவா. அவர்கள் கருதுவது போல அதை கருதினால் அவர்களுக்கு இறைவன் அகப்படுவதில்லை. அதனாலதான் அவர்கள் இறைவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு எந்த அனுபவமும் கிட்டுவதில்லை, அவர்களுக்கு எந்த அனுபவமும் கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? அவர்கள் உலகத்தை பற்றி கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த நுட்பத்தை இழந்தவர்களுக்கு அந்த எவ்வளவு சொன்னாலும் அது தெரியாது. அது அவர்களை பார்த்து நாம் பரிதாபப்படலாம். பாவம் மூடர்கள் என்றார். அதுபோல அவர்களை பற்றி நாம் வருத்தப்படுவதில்லை, பயனில்லை. காரணம் அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க, அவங்க தீரியில் அவங்க ரொம்ப ஃபுல்லி கன்வின்ஸ்டு. அவங்க அதாவது இந்த பிரபஞ்ச உலகம் என்பதுதான் நிலையானது, உடம்பு என்பதுதான் உயிர், இந்த உயிரானது இந்த உலகத்திலே பெறுகிற இன்பம்தான் உண்மையான இன்பம், நிலைப்பேறான இன்பம், அதுதான் முத்தி என்று அவர்கள் கருதுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சிற்றின்பமாக இருக்கக்கூடிய பெண் இன்பத்தையே முடிந்த முத்தி என்று அவர்கள் கருதுகிறார்கள் இன்பம் என்று. ஆனால் அது என்ன 70 வயசு 80 வயசு 90 வயசு ஒருத்தர் வாழ்றான்னா அது வரைக்கும் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? அந்த மாதிரியான ஒரு உடம்பா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தரப்பெற்றிருக்கிறதா? அதை எப்படி இன்பம் என்று சொல்ல முடியும்? எது எக்காலத்திலும் மாறாமல் அந்த இன்பத்தை தந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் பேரு என்று சொல்ல முடியுமே தவிர இதை அவர்கள் பேரு என்று சொல்லுகிறார்கள் இல்லையா. அதனால அதனை நாம் நுட்பமாக உணர்ந்து அமுதம் பருகலுமாமே என்று சொல்லுகிற அந்த நிலையில நுட்பத்தை உணர்ந்து நுட்பத்தோடு சார்ந்து நுட்ப பொருளை அடைய வேண்டும் என்கிற அந்த நிறைவு நிலையை கொண்டவர்களுக்குத்தான் இறைவன் அகப்படுகின்றான் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லுகிற பொழுது மிக்கார் அமுதுண்ண நஞ்சுண்ட மேலவன் தக்கார் உரைத்த தவநெறியே சென்று புக்கால் அருளும் பொன்னுரை ஞானத்தை நக்கார் கடல் வழி நாடுமின் நீரே. ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்றை தருகிறார். என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப முந்தின பாடல் என்ன சொன்னார்? சாதனம் எது? நுட்பமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நுட்பமானது என்று உணர்ந்து அதனை சார்ந்து அதனுடைய அந்த சார்பை பெற்று அனுபவத்தை பெறுதல், சார வேண்டிய பொருளையே சாதனமாக கொள்ளுதல், அதுதான் அதுல ரொம்ப முக்கியம், ஒரு அவசியமான கருத்தாக ஆகிறது. அவன் அருளாரே அவன் தாழ் வணங்கினாரு. சார வேண்டிய பொருளுக்கு சார வேண்டிய பொருளே சாதனமாகும். எனவே சாதனம் எது, சார வேண்டிய பொருள் எது என்ற அந்த நுட்பத்தை உணர்ந்து சாதனத்திற்கும் சாரும் பொருளுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை திரும்ப திரும்ப நமக்கு விளக்கி கொண்டே இருக்கிறார்கள் அருளாளர்கள். சார வேண்டிய பொருள், சார வேண்டிய பொருளை அடைவதற்கு இருக்கக்கூடிய சாதனம், இந்த சாதனமும் சார வேண்டிய பொருளும் தாதான்மிய சம்பந்தம் உடையது. அதை அந்த நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானை அடைவதற்குரிய வழி சாதனம் பெருமானிடமே தான் இருக்கிறது, வேற எங்கேயும் இல்லை, வேற எதனாலையும் அடைந்து விட முடியாது. அப்ப இந்த நுட்பத்தை நாம் உணர்கிற பொழுது இதற்காக நாம் சென்று அந்த நுட்பத்தை அடைவதற்கு நுட்பமான சாதனத்தை பெற்று நுட்பமான அந்த பேற்றை அடைந்து அந்த அனுபவத்தை அமுதத்தை பருக வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய ஞானத்தை பெற வேண்டும். அதுதான் சாதனம். ஞானம் என்பது அவருடைய திருவருள், அதனை பெற வேண்டும், அதுதான் சாதனம் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஞானத்தை பெறுவதற்கு அருளாளர்கள் உரைதான் சிறந்த ஞானம். அதை வலியுறுத்துகிறார். எனவே பொன்னுரை ஞானத்தை என்று குறிப்பிடுகின்றார். பொன்னுரை ஞானத்தை என்று சொல்லுகிற பொழுது பொன்போல் போற்றப்பட வேண்டிய
உபதேசமாக இருக்கக்கூடிய அருளாளர்களுடைய அந்த உபதேசமாகிய ஞானத்தை, அந்த ஞானத்தை நக்கார் கடல் வழி நாடுமின் நீரே என்று குறிப்பிடுகின்றார். இங்க ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும். என்ன என்று கேட்கிற பொழுது, பொன்னுரை ஞானத்தை அருளுகின்றவர்கள் அருளாளர்கள், பொன்னுரை ஞானத்தை அருளுகின்றவர்கள் அருளாளர்கள். அவர்கள் அந்த பொன்னுரை ஞானத்தை அவர்கள் எவ்வாறு அருளுகின்றார்கள் என்று சொன்னால், அந்த பொன்னுரை ஞானமானது என்ன என்று சொன்னால், பொன்போல் போற்றப்பட வேண்டிய அந்த ஞானம் அது எது என்று சொல்லுகிற பொழுது, அந்த அருளாளர்கள் தக்கார் உரைத்த தவநெறியே சென்று, தக்கார் உரைத்த தவநெறியே சென்று புக்கால் அருளும் பொன்னுரை. எனவே மிக்கார் அமுதுண்ண நஞ்சுண்ட மேலவன் தக்கார் உரைத்த தவநெறியே சென்று புக்கால் அருளும். இதுதான் பொன்னுரை. மிக்கார் அமுதுண்ண நஞ்சுண்ட மேலவன் தக்கார் உரைத்த தவநெறியே சென்று புக்கால் அருளும். எனவே தவம் புரிக, தவம் புரிந்து அந்த மேலவன் திருவருளை பெருக, ஞானத்தை பெருக, அந்த ஞானத்தை பெற்று அனுபவத்தை அடைக. அப்ப நமக்கு இப்ப போன பாடல்ல நம்ம சொன்னது மாதிரி சாதனம், சாதிக்க வேண்டிய பொருள், சாதிக்க வேண்டிய பொருள் சாதனம் என்று சொல்லுகிற பொழுது, சாதனம் அவருடைய திருவருள் என்று சொன்ன பிறகு இந்த திருவருளை எவ்வாறு பெறுவது என்பதை தக்கார் உரைக்கின்றார்கள். இந்த தக்கார் உரைக்கின்ற தவ நெறி அதுதான் திருவருளை பெறுவதற்குரிய வழி. திருவருளை பெறுவதற்குரிய வழிதான் தக்கார் உரைத்த தவநெறி. எனவே அவர்கள் உரைத்த தவநெறியே சென்று புக்கால் அருளும், அருள் கிடைக்கும். மிக்கார் அமுதுண்ண நஞ்சுண்ட மேலவன் தக்கார் உரைத்த தவநெறியே சென்று புக்கால் மேலவன் அருளும். மிக்கார் அமுதுண்ண நஞ்சுண்ட மேலவன் அருளும். எப்ப? தவநெறியே சென்று புக்கால் அருளும். இந்த மிக்கார் அமுதுண்ண நஞ்சுண்ட மேலவன்கிறத ஒரே ஒரு சொல்லா எடுத்துக்கோங்க. என்ன சொல்லு? சிவபெருமான். சிவபெருமான் தவநெறியே சென்று புக்கால் அருளும். சிவபெருமான் தவநெறியே சென்று புக்கால் அருளும். அந்த தவநெறி எது? தக்கார் உரைத்த தவநெறியே. தக்கார் உரைத்த தவநெறியே சென்று புக்கால் அருளும். யாரு? சிவன். அந்த சிவன் யாரு? மிக்கார் அமுதுண்ண நஞ்சுண்ட மேலவன். யார் மேலவன் என்று கேட்டால் அருளுடையவன் தான் மேலவன். உலக நடையிலேயே கூட ஆற்றல் உடையவனோ அறிவு உடையவனோ மேலவன் கிடையாது. நிறைய ஆற்றல் இருக்கும், நிறைய அறிவு இருக்கும். ஆனால் அருளுடையார்களுக்கு முன்பு அவர்களுடைய ஆற்றலோ அவருடைய அறிவோ எந்த விதத்திலும் உயர்ந்தது ஆகாது. ஒரு அரசன் இருக்கிறான், மிகுந்த ஆற்றல் உடையவனாக இருப்பான். ஒரு பெரிய மதியூகி இருப்பான். இந்த உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள் நிரம்ப பேர் இருக்கிறார்கள், உண்மைதான். வல்லரசுகளாக அரசர்களாக பல பேர் இருக்கிறார்கள், இருக்கலாம். ஆனால் இவர்களெல்லாம் அருளாளர்களின் முன்பாக அந்த அருள், என இவர்களுடைய அத்தனை ஆற்றலும் அறிவும் இந்த பிரபஞ்சத்தோடையே முடிஞ்சு போயிடும். ஆனால் இதனை கடந்து போகக்கூடிய ஒரு நிலை உடையவர்கள் அருளையார் மட்டும்தான். அப்படி அந்த அருளையார் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த அருளையார் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த அருள் உடையவர்கள்,
அவர்களுக்கெல்லாம் தலைமையாக விளங்குகின்ற சிவபெருமான் அவன் மேலவன். அந்த அருள் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், மிக்கார் அமுதுண்ட நஞ்சுண்ட மேலவன். மிக்கார்னா தேவர்கள். ஏன் மிக்கார் அப்படின்னு சொன்னா, 7 வகை பிறப்புல தேவர் பிறப்பு தான் உயர்ந்தது. அதை காட்டிலும் சிறந்த பிறப்பு இல்லை. அவர்கள் அமுது உண்ண வேண்டும் என்பதற்காக நஞ்சு உண்டான் சிவபெருமான். அவர்கள் அமுது உண்ண நஞ்சு உண்டான், அதனால் அவன் மேலவன். அப்பர் சாமி சொல்லுவார், அப்புறுத்த கடல் நஞ்சம் உண்டான் தன்னை அமுதுண்டார் உலந்தாலும் உலவாதானே. அப்புறுத்த கடல் நெஞ்சம் உண்டான் தன்னை அமுதுண்டார் உலந்தாலும் உலவாதானே. நீர் நிறைந்த கடலிலே விளைந்த நஞ்சை, நீர் நிறைந்த கடலிலே விளைந்த நஞ்சை உண்டான் சிவபெருமான். தேவர்கள் எல்லாம் அமுதை உண்டார்கள். ஆனால் நஞ்சுண்ட சிவபெருமானுக்கு அழிவு கிடையாது. அமுதம் உண்ட தேவர்கள் ஒரு நாள் இறந்து போவார்கள். அதான் சொன்னார், அப்புறுத்த கடல் நெஞ்சம் உண்டான் தன்னை அமுதுண்டார் உலர்ந்தாலும், அமுதுண்டவர்கள் இறந்து போனாலும் கூட நஞ்சுண்டான் உலவாதானே. இறந்து போ. அப்பர் சுவாமி ரொம்ப அற்புதமா அந்த பாடலை சொல்லுகின்றார். ரொம்ப ஒரு அற்புதமான அந்த பாடல். பெற்புறுத்த திருவடியார் கூற்றட்டானே. திருவாரூர் பதிகம், திருத்தாண்டகம். விளக்கின் ஒளி மின்னின் ஒளி முத்தின் சோதி. விளக்கின் ஒளி மின்னின் ஒளி முத்தின் சோதி. பாருங்க, இந்த வரிசை எங்க எடுத்தாரு பாருங்க நீங்க. சாமி அவர் ஒண்ணு விளக்கையும் சேர்த்துக்கிட்டார். மின்னின் ஒளி முத்தின் சோதினாரு. இங்க சோதி சொல்லுகிறார் சாமி. அப்ப திருமூலர் தான் எல்லாருக்கும் அப்பா. விளக்கின் ஒளி மின்னின் ஒளி முத்தின் சோதி ஒப்புறுத்த திருவுருவத்தொருவன் தன்னை ஓதாதே வேதமுணர்ந்தான் தன்னை அப்புறுத்த கடல் நஞ்சம் உண்டான் தன்னை அமுதுண்டார் உலர்ந்தாலும் உலவாதானே. தேவர்கள் எல்லாம் அமுது உண்ண வேண்டுமேனு நஞ்சை உண்டான், அதனால அவன் மேலவன். அவனால்தான் அருளாளன். மற்றவர் இன்பமடைய வேண்டும் என்பதற்காக தாம் துன்பத்தை சுமக்கின்றான் அல்லவா, அவன் அருளாளன். ஆகையினாலே அமுதுண்டார் உலர்ந்தாலும் உலவாதானே. அமுதுண்டவர்கள் இறந்து போனாலும் இவன் இறந்து போட மாட்டான். அதை இங்க சொல்லுகிறார். மிக்கார் அமுதுண்ண நஞ்சுண்ட மேலவன். அவன் சிவபெருமான். அவன் தக்கார் உரைத்த தவநெறியே சென்று புக்கால் அருளும். இப்ப தக்கார் உரைத்த தவநெறி இருக்கிறதே, அதுதான் அவனுடைய அருளை பெறுவதற்கு வழி. அருள் என்கிற சாதனம் கிடைக்குமானால் அவனுடைய அனுபவமும் கிட்டும். இப்படி தக்கார் உரைத்த தவநெறியே சென்று அடைய வேண்டிய அந்த நிலையை எடுத்து சொல்லுகிறார்கள் அருளாளர்கள். சரி, இதை அடைவதற்கு தக்கார் உரைத்த தவநெறியே சென்று புக்கால் அருளும் என்று சொல்லுகிற பொழுது தக்காரிடம் சென்று சேர வேண்டும் அல்லவா, அவர்கள் சொல்லுகிற தவநெறியை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. எனவே தக்காரை சேர்ந்து தக்கார் சொல்லுகிற தவநெறியை உணர்ந்து அந்த தவறு நெறியிலே நின்று மேலவனுடைய அருளை பெற்று அந்த அருளினாலே அனுபவத்தை பெறுதல். இது சிவன் நெறி காட்டுகிற வழி. முன்னால சொன்ன அந்த செய்தியை சற்று விரித்து சொல்லுகிறார். பாடல் 8 சொன்ன செய்தியை இதை விரித்து சொல்லுகிறார். பிரபஞ்சத்தையே குறிக்கோளாக கொண்டு பிரபஞ்சத்திலேயே ஒழுகி நின்று பருப்பொருளாகவே காணுகிறவர்களுக்கு சிவன் அகப்பட மாட்டான். நுட்ப பொருளாக உணர்ந்து நிற்கிறவர்களுக்கே அவன் அகப்படுவான் என்று சொல்லுகிற பொழுது, நுட்ப பொருளாக உணர்கின்றவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய வழி என்ன, செல்ல வேண்டிய வழி என்ன என்று இருக்கிற பொழுது தக்கார் உரைத்த தவநெறியே சென்று புக்கால் அவர்களுக்கு அருளும். எது? இந்த சாதனத்தை அருளும்.
இந்த நுட்பத்தை உணர்கின்ற வழியை தருவார்கள். எனவே தக்கார் உரைத்த தவநெறி என்று சொல்லுகிறார் அல்லவா, அது நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். சரி, அப்ப தக்கார் உரைத்த தவநெறி செல்வதற்கு தக்காரை அணுக வேண்டும் அல்லவா? அதுக்கு முன்னால செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கின்றார். இந்த தக்கார் உரைத்த தவநெறியை பெறுவதற்கு, தக்காரை நீ அடைவதற்கு முன்பாக முதல்ல ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, நீ செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், பொன்னுரை ஞானத்தை நக்கார். பொன்னுரை ஞானம்ங்கிறது எதை குறிப்பிடுகிறது? பொன் உரை ஞானம். அதுதான் தக்கார் உரைத்த தவநெறி. தக்கவர்கள் எடுத்து சொல்லுகிற உரை பொன் உரை. அதனால் பெறுகின்ற ஞானத்தை நக்கார். நக்கார் என்றால் இகழ்ச்சியாக சிரிக்கின்றவர்கள், கேலி பேசுகிறவர். ஆமா, இத நீ போய் நிக்க போற, இது தவம், உனக்கு அருள் கிடைக்க போகுது, அதனால ஏன்பா உனக்கு வேலை இல்லையா? இந்த உலகத்துல எத்தனையோ விஷயம் இருக்கு, அதையெல்லாம் அனுபவிக்கிறத விட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்று சொல்லி அந்த பொன்னுரை ஞானத்தை நக்கார், நகுதல் செய்கிறவர்கள், இகழ்ச்சியாக சிரிக்கின்றவர்கள். அதனாலதான் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுகன்னார். நகுதல் இகழ்ச்சி சிரிப்பு, இகழ்ச்சி சிரிப்பு. அப்படி பொன்னுரை ஞானத்தை இவ்வாறு சொல்லப்படுகின்ற சிவநெறியிலே தவநெறியாக கொள்ள வேண்டியவற்றை நமக்கு எடுத்து சொல்லுகிற அருளாளர்கள் வாக்குகளை, அந்த பொன்னுரை ஞானத்தை இகழ்ச்சி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவே, அவர்களிடமிருந்து நீ கழறுகின்ற வழி, நீங்குகின்ற வழி, அகலுகின்ற வழியை நாடுமின் அப்படின்னார். அப்ப முதல்ல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தவசீலர்கள் உனக்கு கிட்ட வேண்டும் என்றால் நீ அவசீலர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். ஏன் அவசீலர் சொன்னா, அவத்துக்கு சீலராக இருப்பார்கள். அவங்கள விட அந்த அவத்துக்கு ஆள் தேட முடியாது இல்லையா? அதாவது ஓட்டப்பந்தயத்துல வருகிற பொழுது கேலியா சொல்லுவார்கள் நண்பர்கள்லாம், என்னடா எத்தனாவதா வந்த நீ? லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட். லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்னா கடைசியா வந்தவங்கள இவன் தான் ஃபர்ஸ்ட்னு சொன்னா அவன் தான் லாஸ்ட் மோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இது அவசீலர்கள். தவசீலர்களிடம் நாம் செல்ல வேண்டும். ஸ்டெப் 1 என்னன்னு கேட்டா, அவசீலரிடம் அவம் பேசுகிறவரிடமிருந்து அவரிடமிருந்து விலகி இருத்தல் வேண்டும். எத்தனை பேசுகிறார்கள், எத்தனை இகழ்வு பேசுகிறார்கள், எத்தனை இகழ்ச்சியை சொல்லுகிறார்கள், எல்லாம் பிரபஞ்சத்தை முன்னிட்டு, பிரபஞ்சத்தை ஒன்றையே கருதி அதற்கு மேல் ஏதும் இல்லை என்ற கொள்கை உடையவர்கள், இதற்கு தாண்டி போய் ஏதும் இல்லை என்று கருதுகிறவர்கள், நல்வினை தீவினை பற்றிய பிரஜை இல்லாதவர்கள், சொர்க்கம் நரகம் என்கிற கூற்றை பற்றி கவலைப்படாதவர்கள், இங்கே எப்படியாவது வாழணும், இங்கே எப்படியாவது செல்வம் ஈட்ட வேண்டும், இங்கே எப்படியாவது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அது வாய்ப்பே இல்லைன்னு உணர்றதில்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை என்பதை உணராமல் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே கடல்னு போட்டாரு. கடல்னா அவர்களை கழற்றி விடுவதற்கு கடல் வழியினர். எனவே கூடவே இருப்பான். அவரிடமிருந்து நீ கழலுகின்ற வழி, கடல்னா இங்க கால்னு அர்த்தம் இல்லை, கடல் வழி என்றால் அவரிடமிருந்து கழலுகின்ற வழி, நீங்குகின்ற வழி, விலகுகின்ற வழி நாடுமின் நீரே. முதல்ல அத நாடுமின், பிறகு தக்கார் உரைத்த தவநெறியை சென்று புக்கால் அருளும். எனவே இந்த அருளாளர்களை சேர்வதற்கு முன்பாக நமக்கு முக்கியமாக நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்களாக கருதப்படுகின்ற மருளுக்கு காரணமாக இருக்கின்ற மருளாளர்களை நாம் விட்டு விலக வேண்டும். மருட்சி நமக்கு ஊட்டுகின்றவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நமக்கே இருக்கிற மருட்சி, அதற்கு உயிர் கொடுத்து உரம் போட்டு தண்ணீர் விட்டு வளர்த்து வருகிறவர்கள் யார் என்று சொன்னார்? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தான் நம்முடைய மருட்சியை வளர்க்கிறவர்கள். அந்த அவர்களிடமிருந்து இந்த பொன்னுரை ஞானத்தை நக்கார், நகுதல் செய்கின்றவர்கள், இகழ்ச்சியாக பேசுகிறவர்கள், இது ஒரு வழியா?
இதெல்லாம் உண்டா, இதை நம்பி நீ உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறாய் என்றெல்லாம் தத்துவம் பேசி நகுகின்றவர்களுடைய அந்த நட்பை அல்லது தொடர்பை கழற்றுகின்ற வழியை நாடுமின் நீரே அப்பொழுதுதான் தக்கார் உரைத்த தவணெறியே சென்று புக்கால் அருளும். எனவே நமக்கு நல்லவர்களுடைய தொடர்பு கிடைக்க வேண்டும் என்றால் தீயவர் தொடர்பை நீக்கிக் கொள்ள வேண்டும். ஸ்டெப் 1 அதுதான். நீ தீயவர் தொடர்பை நீக்கிக் கொள்ளாமல் நல்லவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியவே முடியாது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நாம ஒரு தீயவனோடு சேர்ந்து போகிறோம். ஒருத்தரை பார்க்கறதுக்கு அவர் என்ன பண்ணுவார், நம்ம தீயவனோட சேர்ந்து இருக்கிறவர் விலகிடுவார், நம்முடைய பேசுவாரு, விலகிடுவார். அப்ப அவரோடு நமக்கு நட்பு ஏற்பட வேண்டும் என்று நான் கருதினால் என்னிடம் இருக்கக்கூடிய தீயவருடைய நட்பை நான் நீக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் இங்கேயும். நான் தவ வழியிலே செல்ல வேண்டும், தவசீலருடைய தொடர்பு எனக்கு கிட்ட வேண்டும்னா அவசியலரிடமிருந்து விலகின அந்த மறு வினாடிய தவசீல தொடர்பு ஏற்படும். சுவாமி தானே ஏற்படுத்துவார். ஆகையினாலே முதல்ல இந்த ஒரு நோக்கம், நுட்பமான பொருளை உணர வேண்டும் என்று தோன்றுகிற பொழுதே இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு அற்றுப்போகிற அந்த நிலைக்கு மருளை நீக்கும் விதமாக பொன்னுரை ஞானத்தை நகுகின்றவர்கள் இருக்கிறார்களோ அவருடைய தொடர்பை நீக்கிக் கொள்க என்று இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இங்கே குறிப்பிடுகின்றார். எனவே ஆகாச பேரு என்பது நுட்பமானது. அந்த நுட்பமான பேரு என்பது தூல நிலையிலே கிட்டுவது இல்லை. அந்த நிலையை கிட்டுவது இல்லை என்று தெரிந்த பிறகு பொன்னுரை ஞானமாக வழங்குகின்ற தக்கார் உரைத்த தவணெறியே சென்று அந்த மேலவனை நாம் நெருங்குதல் வேண்டும் என்கிற அந்த நுட்பத்தை அடைவதற்குரிய சாதனமும் அந்த சாதனத்தை பெறுவதற்குரிய சாதிக்கின்ற வழிகளையும் குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நிறைவாக 10வது பாடலும் அவர் செய்கின்றார். இது இன்னும் கொஞ்சம் நுட்பமாக இருக்கிறது. புறத்துள்ளாகாசம் புவனம் உலகம் அகத்துள்ளாகாசம் எம்மாதி அறிவு சிவத்துள்ளாகாசம் செடும் சுடச்சோதி சகத்துள்ளாகாசம் தான் அம்சமாதியே. அம்னா அழகியன்னு அர்த்தம். அங்கன் அப்படின்னு சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணுக்கு அந்த கண் என்பது என்பது அழகி. அங்கை என்றால் கை. அம்னா அழகியன்னு அர்த்தம். சகத்துள்ள ஆகாசம் தான் அம்சமாதியே. ஆகாசம் என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய பொருள் என்ன? ஆகாசங்கிறதுக்கு ஒன்று தெரிந்து கொள்ளலாம். எது மற்றவற்றை தனக்குள் அடக்கி கொள்ளுகிறதோ அது ஆகாசம். அப்படி இப்ப ஆகாசம் என்று சொன்னால் அது ஒண்ணுமே இல்லாம இருக்கின்ற அர்த்தம் இல்லை. ஆகாசம் என்பது இப்ப புது ஆகாசம் எடுத்துக்கோமே, அதுல எல்லா விதமான இந்த கோளங்கள் உலகங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம சொல்லுகிற பொழுது புவனங்கள்னு குறிப்பிடுறோம். 224 புவனம் சொல்றோம். இந்த பிருத்திவியிலேருந்து ஆரம்பிச்சு சொல்லுகிற பொழுது 36 தத்துவங்கள் சொல்லுகிற பொழுது கலையில அடங்கி இருக்கக்கூடிய 5 கலைகள்லையும் அடங்கி இருக்கக்கூடிய புவனங்கள் 224. 6 அத்துவாக்கள்ல ஒரு அத்துவா கலை. அதுல நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று சொல்லக்கூடிய 5 கலைகள். 5 கலைகள்ல 224 புவனங்கள். இந்த புவனங்களுக்குள்ளே உலகங்கள். எனவே புவனம் என்பதை எடுத்துக்கொண்டால்
இந்த புவனம் என்பதே புற ஆகாசம் தான். புவனத்திலே எல்லா உலகங்களும் அதில் அடைக்கும். புவனம் என்பது அந்த புவனத்திற்குரிய கடவுளுக்கு உரிய இடமாக அது விளங்குகிறது. இப்ப பிருத்திவி புவனம்னா பிரம்மா தான் அதுக்கு. அப்ப அவருடைய அந்த புவனத்திற்கு அவரு காப்பாக விளங்குகிறார். அதுல இருக்கக்கூடிய உலகங்களை எல்லாம் அது அடக்கி கொண்டிருக்கிறது. எனவே புவனம் என்று சொல்லக்கூடிய அது ஆகாசம்தான். அவை எல்லாம் புற ஆகாசங்கள் என்று சொல்லுகிறார். அவை உள்ளே தன்னுடைய அந்த உலகங்களை எல்லாம் அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில புறத்து உள் ஆகாசம் புவனம் என்று குறிப்பிடுகின்றார். அது புற ஆகாசங்களாக விளங்குகின்றார். இன்னும் சொல்ல போனால் எல்லா செய்திகள், உலகங்கள், விஷயங்கள் அத்தனையும் ஆன்மா தன்னுடைய அறிவிலே அடக்கி கொள்ளுகிறது. அதனுடைய அறிவிலே அடங்கிய விஷயம்தான் அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும். அதனால அது அக ஆகாசம் என்றார். இதனுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா ஆதி அறிவு. ஆதி அறிவு என்று சொன்னால் பாசஞானம். பாசஞானம், இந்த பாசஞானம்தான் அக ஆகாசமாக விளங்குகிறது. எனவே புற ஆகாசம், அக ஆகாசம் என்று சொல்லக்கூடியவை. ஆகாசம் என்று சொல்லுவது ஒரு ஆகாசத்தை நம்ம ஆகாசம்னா அதுக்கு அது ரெண்டு விதமான பெயர் சொல்லுவார்கள். இடுகுறி பெயர், காரண பெயர். அப்ப ஒரு பெயர் அமைவதற்கு அதற்கு காரணத்தினாலே அந்த பெயர் அமையுமானால் அது காரண பெயர் இல்லையா? அப்ப காரண பெயர், கண்ணப்பர் ரொம்ப தின்னு இருந்தாரா, அதனால தின்னு பெயர் வைத்தார்கள். அப்ப அது காரண பெயர், காரணம் பற்றி வைக்கப்பட்ட பெயர். வள்ளிக்கிழங்கி அகழ்ந்தெடுத்த இடத்துல அம்மா கண்டுபிடிச்சாங்க அந்த பெண் குழந்தைய, அந்த வேடுவன் தலைவன். அதனால அதுக்கு வள்ளின்னு பெயர் வைத்தார்கள். காரண பெயர், காரணம் பற்றி பெயர். ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேர் வச்சோம்னா அது இடுகுறி பெயர். காரணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது பேரு. அது மாதிரி ஆகாசம்னா அதுக்கு பேர் வச்சோம், இடுகுறி பெயர். ஆனா உண்மையிலேயே ஆகாசம்னா என்னன்னா எது தனக்குள் மற்றவற்றை அடக்கி கொண்டு இருக்கிறதோ அது ஆகாசம். அவர் மனசு ஆகாசம் போல என்று சொல்வார்கள். எதற்கு? அவர் மனசுல எல்லாவற்றையும் தன்னுடையவையாக கருதி அந்த பெருந்தன்மையாக இருப்பார். ஆகையினால எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கிக் கொள்ளுகிற அந்த நிலையில புவனங்கள் புற ஆகாசங்கள் என்றால் இந்த அறிவு, ஆன்ம அறிவு இருக்கிறதே அது அக ஆகாசமாக விளங்குகிறது. ஆனால் அந்த அறிவையும் அந்த உலகங்களையும் தனக்குள்ள அடக்கி கொண்டு இருக்கிறது சிவத்தினுடைய அறிவு. இந்த அறிவு திரும்பவும் இங்க சிவத்துக்கினுடைய அறிவுக்கும் போட்டுக்கணும், மேல இருக்கிறத கொண்டு வந்து. எனவே சிவத்துள் அறிவு இருக்கிறதே அது ஆகாசம். அது எல்லாவற்றையும், ஆன்மாக்களுடைய அறிவையும் புவனங்களையும் அத்தனையும் தன்னுடைய வெளிக்குள்ளே, அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்துக்கிற மாதிரி எல்லாவற்றையும் தனக்குள்ள வைத்திருக்கிறது. அதனால அதுதான் எல்லாவற்றையும் உள்ளுக்கு உள்ளாக எல்லாவற்றையும் கொண்டிருக்கக்கூடிய பரவெளியாக விளங்குகிறது, வெளி ஆகாசமாக விளங்குகிறது, பரவெளியாக விளங்குகிறது. எனவே புற ஆகாசம், அக ஆகாசம் இதற்கெல்லாம் தாண்டி போய் இருக்கக்கூடிய பரமாகாசமாக விளங்குவது செடும் சுடர் சோதி என்று அதனை குறிப்பிடுகின்றார். இந்த செடும் சுடர் சோதி என்பது ஆகாசங்களை எல்லாம் தனக்குள்ள அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆகாசமாக விளங்குகிறது. இந்த பேராகாசத்திலே புதாகாசம் மட்டுமல்ல, புவன ஆகாசம் மட்டுமல்ல, புறாகாசங்கள் மட்டுமல்ல, அக ஆகாசங்களாக இருக்கக்கூடிய ஆன்மறிவு அத்தனையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய சிவத்துள் ஆகாசம். அதனாலதான் அது பரம ஆகாசம் என்று அது சொல்லப்படுகிறது. அந்த செடும் சுடச்சோதி. எனவே சகத்துள் ஆகாசம்தான் அம்சமாதியே. எனவே இந்த ஆகாசத்திலே சென்று சேர்வதுதான்
சிவநெறியில சொல்லப்படுகின்ற ஆகாச பேராக இருக்கிறதே தவிர மற்றவற்றை ஆகாச பேராக கருதுதல் இல்லை. எனவே வானோடு கலத்தல் என்று சொல்லுகிற பொழுது வான்கலந்த மாணிக்க வாசக என்று மணிவாசக பெருமானை சொல்லுகிற பொழுது ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்லுகின்ற அந்த நிலையை சொல்லுகிறவர் வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் என்று குறிப்பிடுகிறார் வள்ளல் பெருமான். வான்கலந்த மாணிக்க வாசகன் எந்த வானை குறிப்பிடுகின்றார், எந்த ஆகாசத்தை குறிப்பிடுகின்றார் என்று கேட்டால் அந்த ஆகாசம் சிவத்துள்ள ஆகாசம், செடுஞ்சுடர் சோதியாக விளக்குகிற ஆகாசம். இந்த செடுஞ்சுடர் சோதி என்பது அது செடுஞ்சுடர் சோதி என்று அங்கு குறிப்பிட்டுக்கணும். சிவத்துள் ஆகாசம், உள்ளுக்குள் ஆகாசம், அதுதான் செடுஞ்சுடர் சோதி, அதுன்னு ஒண்ணு சேர்த்து கொள்ளப்பட்டு. எனவே அந்த ஆகாசத்தை அடைவதுதான் ஆகாச பேரு. சகத்துள் இந்த வாழ்க்கையிலேயே, இந்த பூமியிலேயே அதை அடைந்தவர்கள் நம்முடைய தவசீலர்கள். அவருடைய உரைதான் ஞான உரை. அவர்கள் யார் என்பதற்கு சென்ற பாட்டில் சொன்ன அவர்களை இந்த பாட்டிலே சொல்லுகிறார். தக்கார் என்று நாம் பார்த்தோம். யார் தக்கார் என்று கேட்டால் அவர்கள் சகத்துள் ஆகாசம்தான். இந்த பூமியிலே வாழ்கின்ற காலத்திலேயே அந்த சகத்துள் ஆகாசம் என்று சொல்லக்கூடிய சமாதியே, அந்த சமாதி யோகத்துல வருகிற சமாதி அல்ல, இது ஞான சமாதி அல்லது நிட்டை. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டைன்னு சொல்றோம்ல, அந்த நிட்டை தான் சமாதி என்று இங்கே குறிப்பிடுகிறார். அதனாலதான் சமாதினார், அதுல இருந்து பிரித்து காட்டுவதற்கு. யோக சமாதி நிறைவு அல்ல, பிரபஞ்ச உடலையும் கருவிகரணங்களையும் பயன்படுத்துவது, அது சமாதி. அந்த சமாதியை குறிப்பிடவில்லை என்பதற்காக சமாதி, அழகான சமாதி, ஞான நிட்டை என்று குறிப்பிடுகிறார். ஞானத்தை அழகு என்று சொல்வது வழக்கம். என்றால் அவ்வாறே சொன்ன உங்களுக்கு அழகு. சகத்துள்ளாகாசம்தான் சமாதிக்கே. எனவே இங்கே நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் பெற நினைக்கின்ற ஆகாசம், ஆகாச பேரு என்பது, பரவெளி பேரு என்பது, அதனைத்தான் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதாவது தம்முடைய இந்த உலகமோ அல்லது தம்முடைய அறிவோ இதனையெல்லாம் கருதாமல் பதியானமாக இருக்கக்கூடிய அந்த பரவெளி, அதோடு ஒன்றி நின்று அதிலே பெறுகின்ற அனுபவத்தை பெறுகின்ற அந்த பரவெளியிலே நின்று, அதுதான் உண்மையான சமாதியாக அல்லது ஞான நிட்டையாக அல்லது சமாதியாக சொல்லப்பெறுகின்ற ஆகாச பேராக சொல்லப்படுவது. எனவே ஆகாசம் என்று சொல்லுவதனுடைய உண்மை பொருள் என்ன என்று கேட்டால் சிவத்துள் உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆகாசம். எனவே இந்த இடைநிலையில இருக்கக்கூடிய பலவற்றை முக்தி என்று சொல்லி இருக்கிறார்கள், பேரு என்று சொல்லி இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் பேராக கருதாமல் இதனையே பேராக கருத வேண்டும் என்று ஆகாச பேரு இதுதான் என்று சொல்லி நிறைவு செய்கின்றார் என்று சொல்லி, இப்பொழுது இந்த பாடலோடு இந்த ஆகாச பேரு என்கிற இந்த தலைப்பில் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இனி தொடர்ந்து அடுத்த தலைப்பாக சுவாமி ஞானோதயம் என்கிற தலைப்பில் செய்திகளை சொல்ல ஆரம்பிக்கின்றார். அதனை நாளைய தினம் மிகச்சரியாக மாலை 7 மணிக்கு திருமந்திர வகுப்பிலே நாம் சிந்திப்போம். இன்றைய தினம் ஆகாச பேரு நிறைவு பெற்றது. நாளைய தினம் நம்முடைய திருமந்திர வகுப்பு மாலை 7 மணிக்கு வழக்கம் போல அதில் நாம் அடுத்த பகுதியை ஞானம் குறித்து பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிகை மிகச்சிறப்பாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை, 12வது ஆண்டு. இந்த இதழ் கூட வெளியே வந்து விட்டது. அவசியமாக நீங்கள் இந்த இதழை மற்றவர்களுக்கும் வாங்கி தர வேண்டும், நீங்களும் படிக்க வேண்டும்.
படித்து எங்களுக்கு எழுத வேண்டும். இதில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்தால் நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சிறப்பான செய்திகள் திருமுறைகளை பற்றியும் சைவ சித்தாந்தம் பற்றியும் தொடர்ச்சியாக வருகிற இதில் குழந்தைகளுக்காக நடுப்பக்கத்தில் அட்டைப்படமாக அருளாளர்களுடைய வரலாறுகள் வருகின்றன. அவசியமாக இந்த இல்லத்திலே இருக்க வேண்டிய ஒரு கருத்து பெட்டகம் என்று சொல்லி இதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் வைத்து இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.